ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டேம்பர் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோ ஒரு பேய் ஓட்டுறவராக இருப்பார். நிறைய பேயெல்லாம் ஓட்டுவார். இவர் அவங்க ஊர்லேயும் சரி, பக்கத்து ஊர்லேயும் சரி, எல்லா ஊர்லேயும் அப்படியே பேயை ஓட்டிகிட்டே இருப்பார். ஆனால் உண்மையாலேயே இவர் ஒரு டுபாகூராக இருப்பார். பொய்னாச்சும் சும்மானாச்சும் மக்களை ஏமாற்றி அப்படியே காசு சம்பாரிச்சிட்டு இருப்பாரு. ஒரு நாள் உண்மையாலுமே ஒரு இடத்துல ஒரு பேய் பயங்கரமாக அட்டகாசம் பண்ணும். அது எந்த இடம்னா, இந்த இராணுவ வீரர்கள் முகாம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த பேய் ஒன்று இருக்கும். இப்போ அங்கே போய் பேய் ஓட்டலாம்னு சொல்லி அங்கே போய் அவர் மாட்டிக்குவார். இப்போ இறுதியில் இந்த பேய்கிட்ட இருந்து எப்படி இராணுவ வீரரையும் தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. அதேமாதிரி படத்தை நடிச்ச எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. இந்த பேய் ஊர் மக்கள் அப்படி இப்படின்ட்டு ஓரளவுக்கு ஒரு காமெடியாக கொண்டு போயிட்டுங்க. காமெடி போர்ஷன் ஓரளவுக்கு எடுபட்டிருக்கு. படத்தில் கேரக்டருக்கு எல்லாத்துக்கும் தகுந்த தமிழ் டப்பு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாக்க செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட ப்ரிடிக்டபிளான அதே கதை தான். இவங்க நிறைய இடத்துல ரொம்ப கிரன்ச்சாக எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம். விஎஃப்எக்ஸ் அந்த பேய் வர காட்சி எல்லாமே ரொம்ப மொக்கையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதில் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்கலாம். எந்த ஒரு ஹாரர் போர்ஷனுமே நம்மளை பயமுறுத்தலை. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்டா அதே டெம்ப்ளேட்டில் தான் கதையை கொண்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் அந்த ஹாரர் பேய் வரது அதுன்ட்டு ரொம்ப மொக்கையாக பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். ஒரு நார்மலாக எப்படி கிளைமேக்ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்தில் எந்த இடத்துலையுமே எமோஷனல் கனெக்ட் ஆகலை. சும்மா இவங்க பேய் வருது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி தான் போயிட வழியா. எந்த இடத்துலையும் எமோஷனல் கனெக்ட் ஆகலை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்குறாங்க. ஏன்னா படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்கும், சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.